33 வருடங்களாக டேவன் முதல் தனக்கு சப்போர்ட் பண்ண ரசிகர்களுக்கு அடுத்த 33 வருடம் ஏதாவது செய்யணும்னு நினைச்சவர் தான் இவர். இந்த ஸ்டோரியை ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2 டே 9. ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை, இந்த மாதிரி நிறைய காயங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துலலாம் டே 1லேருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். இவர் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இவர்கிட்ட நிறைய இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. அதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், நாளைக்கு நீங்க தமிழக முதல்வரா ஆவீங்களான்னு கேட்டதற்கு அவர் சொல்லுவாரு, எனக்கு அதற்கான நேரம் வந்துச்சுன்னா அதை பத்தி சிந்திக்கின்றேன்னு சொல்லிடுவாரு. அதே மாதிரிதான் இவர் நடித்த சர்க்கார் என்ற மூவில முதல்வரா நடிச்சிருப்பாரு. கேள்வி கேட்பாங்க, நீங்க சர்க்கார் மூவில முதல்வரா நடிச்சிருக்கீங்க, நாளைக்கு நீங்க தமிழக முதல்வரா ஆவீங்கன்னு கேட்டதற்கு அவர் சொல்லுவாரு, நிஜத்துல முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். இவர் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்காரு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட மக்களை புண்படுத்துற அளவுக்கு இவர் நடிச்சிருக்கவே மாட்டாரு. அதே போலதான் இவர் நடிச்ச அந்த ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட்ல அவருக்கு கார் ஓட்டுற டிரைவருடைய மகளுக்கு கம்மல் கிஃப்ட் பண்றாப்ல நடிச்சிருப்பாரு. இவருக்கு கூடிய மக்கள் கூட்டமோ இவருடைய மூவிக்கு மட்டும் கூடியது அல்லங்க, இவருடைய மனிதாண்மைக்கு கூடியது தான் இவருடைய மக்கள் கூட்டம். இவர் எங்கே போனாலுமே இதை பத்தி சொல்லுவாருங்க, நமக்கு பழி வாங்கினவங்களை நம்ம பழி வாங்கணும்னு இல்லை, அவங்கள மன்னிச்சு பாருங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷம் மிக பெரியதுன்னு சொல்லுவாரு. அதனால அவர் திருந்தி கூட வாழ்றதற்கு ஒரு வழிவகுக்குன்னு இவர் சொல்லியிருப்பாரு. ரீசெண்டா இவர் நடிச்ச ஜனநாயக மூவி ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. அதே போலதான் 1963ல எம்ஜிஆர் நடிச்ச உலகம் சுற்று வாலிபன் என்ற மூவியும் இப்படிதான் ஒத்தி வைக்கப்பட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அவர் தமிழகத்துடைய முதல்வரை ஆனாரு. யாருமே அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க, இந்த ஜனநாயக மூவிக்கு அப்புறம் அவர் தான் நாளைய தமிழக முதல்வர்னு அவருக்கு பாசிட்டிவா வீடியோவும் போட்டுட்டு வர்றாங்க. இவரிடம் இருந்து சில வரித்துளிகள் என்னன்னா, நீங்க நல்லதே நினைச்சீங்கன்னா நல்லது நடக்கும்.